வேலூர் வாணியம்பாடியில் மழைநீர் பள்ளி வகுப்பறைக்குள் புகுந்ததால் மாணவர்களுக்கு விநியோகிக்க வைத்திருந்த புதிய பாடப்புத்தகங்கள் சீருடைகள் நாசமாகின. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் செவ்வாயன்று நள்ளிரவு முதல் விடிய விடிய மழை பெய்தது. மழையால் வெள்ள நீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது. இதனிடையே வாணியம்பாடி நியூடவுன் பகுதியில் உள்ள நகராட்சி உயர்நிலைப் பள்ளி வளாக சுற்றுச்சுவர் காவிரி கூட்டு குடிநீர் தொட்டி அமைப்பதற்காக இடிக்கப்பட்டதால் மழைநீர் வகுப்பறைக்குள் புகுந்தது. இதனால் மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய புத்தம் புதிய பாடப்புத்தகங்கள் சீருடைகள் அனைத்தும் நனைந்து நாசமாகியது. பள்ளி வளாகத்தில் மழைநீர் அதிகமாக தேங்குவதை சீரமைக்க வலியுறுத்தி மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வாணியம்பாடி பகுதிக்கு நகராட்சி பகுதிக்கு உட்பட்ட காந்திநகர் பள்ளியில் நேற்றிரவு பெய்த கனத்த மழையில் ஓடுவாரம் ஓடிய தண்ணீர் அனைத்தும் கம்பிட்டா தாழ்வான பகுதியான காந்திநகர் பள்ளி வளாகத்திற்குள் புகுந்து வகுப்பறைகளிலும் அலுவலகத்திற்குள்ளும் புகுந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த நோட்டு புத்தகங்கள், பள்ளி குழந்தைகளுக்காக கொடுக்கப்பட்டிருந்த நோட்டு புத்தகங்கள், சீருடைகள் அனைத்தும் நாசமாகிவிட்டது. தகவல் அறிந்து வாணியம்பாடி நகர்மன்ற தலைவர் நிலோபர் கபில், நகராட்சி அலுவலர்கள் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து மாணவர்களிடம் பேச்சு நடத்தி மறியலை கைவிட செய்தனர்.